இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஜீவன் இல்லாத அந்த தேவனிடத்திலிருந்து ஜீவன் உள்ள தேவனிடத்திலே எலியா திரும்பினார். ஜீவன் இல்லாத விசுவாசத்தில் இருந்த அந்த ஜனங்களை ஜீவன் உள்ள விசுவாசத்துக்கு திரும்பினார். ஜீவன் இல்லாத அனுபவம் உள்ளவர்களாக இருந்தவர்களை ஜீவன் உள்ள அனுபவத்துக்கு திரும்பினார் எலியா. இந்த எலியா வரும்போது ஒரு திருப்பப்படுகிற ஊழியம் நடந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில உங்களுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தை பக்கம் திரும்பணும்? அல்லேலூயா. எலியா வரும்போது எலியாவை போல ஒரு திரும்பக்கூடிய ஊழியத்தை யாருமே செய்தது கிடையாது. அல்லேலூயா. இந்த எலியா மகத்தான தேவனுடைய மனுஷன். ஜீவன் இல்லாத தேவனிடத்திலிருந்து ஜீவன் பக்கமாய் திருப்பினார். ஜீவன் இல்லாத விசுவாசத்திலிருந்து ஜீவன் உள்ள விசுவாசத்திற்கு திருப்பினார். ஜீவன் இல்லாத அனுபவத்திலிருந்து ஜீவன் உள்ள ஒரு அனுபவத்திற்கு திருப்பப்பட்ட ஒரு ஊழியம் தான் எலியாவுடைய ஊழியம். அல்லேலூயா. ஏனென்றால் ஜீவன் இல்லை என்றால் அசைவு இருக்காது. அல்லேலூயா. ஜீவன் இருந்தால் மாத்திரமே அது அசையும். அல்லேலூயா. ஜீவன் வரும்போது உண்மையாக அங்க அசைவு வரும். அல்லேலூயா. ஜீவன் இல்லாத இடத்துல எலியா வரும்போது அங்க ஜீவன் வந்து அங்க அசைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த காலத்துல நான் எலியாவுடைய செய்தியில இருக்கிறேன், நான் எலியாவை விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கொண்டு அங்கே அசைவே இல்லை என்றால் உன்னுடைய ஜீவத்திலே நம்முடைய சபையிலோ மற்ற சபையிலோ அசைவில்லை என்றால் ஏதோ சம்திங் ராங். அல்லேலூயா. ஜீவன் இருக்கும்போது உண்மையாகவே அசைவு இருக்கும். அல்லேலூயா. எலியா வரும்போது அவன் பின்பாக ஜீவன் வந்தது, அது அசைத்தது. அல்லேலூயா. அசைவில்லாத இருந்தது சபைகள் எல்லாம். அல்லேலூயா. இந்த எலியா வரும்போது கிறிஸ்து அசைய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஜீவனை கிறிஸ்துவை எலியா கொண்டு வந்தார். கிறிஸ்து வரும்போது அங்க அசைவு உண்டாச்சு. அல்லேலூயா. மாறாத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய